சுகபாரதி, நம்ம கூகுள் ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்க என்னதான் இது பண்ணிருக்கீங்க, எந்த காலேஜ் என்ன இன்டர்ன்ஷிப்னு தெரியல. பட் நீங்க இதை பார்த்துட்டு இதுல என்ன டவுட்ஸ் இருந்ததுனால என்னை அப்ரோச் பண்ணலாம். என்னோட ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துறேன், இங்கே சேட்ல பார்த்துக்கோங்க. இல்லை எந்த மேம் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்டீங்கனாலும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேம்பெயினோட ரிப்போர்ட் எப்படி மானிட்டர் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கூகுளில் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெப்சைட்டுக்குள்ள வர்றதை வந்து நம்ம கிளிக்ஸ், லீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது சேல்ஸ் டீம் ஆஃப் த ரெக்கார்ட்ல பண்றோம். இப்போ இது ரெண்டு தான் நீங்க கூகுள் ஆட் கிரியேட் பண்றப்ப இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கேம்பெயின் நல்லா போகுதா இல்லையா அப்படின்னா, எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு, சிபிஆர் அதாவது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு கிளிக்ஸ் அவுட் ஆஃப் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ். வெப்சைட்ல இந்த கிளிக் தான் வந்து வெப்சைட்டுக்கு இன்புட்டா போறது. கிளிக் பண்ணா என்ன நடக்குது, வெப்சைட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அங்க போய் வந்து எத்தனை பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த என்கொயரி எடுத்து சேல்ஸ் டீம்கிட்ட கொடுத்து நீங்க பேசுங்க அப்படிங்கிறதே நம்ம சொல்றோம். இதான் என்கொயரிஸ் வந்திருக்கு, நீங்க பேசுங்க அப்படின்ட்டு. Go to ads. உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறதுனால உள்ள போனீங்களா, உள்ள போய் பார்த்தீங்களா? இளங்கோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் நான் கொடுத்துருந்தேன் கூகுள் ஆட்ல போறதுக்கு. நம்ம அந்த மெனுவெல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு. இதில் வந்து இந்த கேம்பெயின்ஸ்ல போயிட்டு நான் ஏதோ ஒரு கேம்பெயின் எடுத்து நான் பார்க்குறேன். ரிப்போர்ட் அனாலிசிஸ்க்காக நான் உங்களுக்கு ஒரு கேம்பெயின் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பழைய கேம்பெயின் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பார்க்கணும்னா, எந்த கேம்பெயின் அது மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ டிஎம் அண்டர் ஸ்கோர் மோகன் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன கோல்ல நம்ம பண்ணணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. டிஎம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக தான் நம்ம பண்ணியிருக்கேன். மேபி லீட் ஜென்ரேஷனுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம்பெயின் வந்து எடுத்து நீங்க பார்க்குறப்ப சில டிஃபால்ட் காலம்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ டிஃபால்ட்டா வந்து ஒரு பெராமீட்டர்ஸ் வச்சு வரும். அது உங்களுக்கு வேணும்னா மாடிஃபை காலம்ஸ்னு நீங்க இங்கே போய் பண்ணிக்கலாம். காலம்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பெராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி இல்லை ரிமூவ் பண்றது எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல இதெல்லாம் வரும். ஸோ நான் செட்டிங்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி கேம்பெயின் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக செட்டிங்ஸ்ல போகிறேன். நீங்களும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் செட்டிங்ஸ்ல போய் கேம்பெயின் சேஞ்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். கூகுள் ஆட்ஸ் எப்பவுமே யூஐ யூஎக்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பெரிய விசிபிலிட்டியோ கிளம்ஸியாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும். நார்மலாக கம்பேர்ட் டு அதர் மாடியூல்ஸ் இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும்.
மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் வந்து நான் லீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் ஞாபகம் இருக்கு? ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றப்ப கிரியேட் கேம்பெயின் போனாலுமே ஒரு 6 இது காமிக்கணும்னு நான் சொன்னேன். கன்வர்ஷன், ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஒரு கூகுள் ஆட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன மோட்டிவ்ல கிரியேட் பண்ணுவீங்க? எனக்கு ஆன்லைன் வெப்சைட் இருக்கு, இ காமர்ஸ் இருக்கு, சேல்ஸ், இல்ல எனக்கு வந்து ஆப்பிள் டெக்னாலஜி மாதிரி என்கொயரி ஜென்ரேட் பண்ணணும், இல்ல நான் ஒரு ஈவெண்ட் நடத்துற வெப்சைட் வந்து எல்லாரும் பார்க்கணும். இது 3 இப்போ ஈஸியா சொல்லிட்டோம். அடுத்து யூடியூப்ல சில ஆட் எல்லாம் பாக்குறீங்கல்ல, அப்ப அது ப்ராடக்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன். 4வது. 5வது வந்து ஆப் ப்ரொமோஷன். நீங்க ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், அதை ப்ரொமோட் பண்ணணும். அது 6வது வந்து லோக்கல் ஸ்டோர் விசிட் அப்படின்னு. உங்களுக்கு இது வேற எப்ப இருந்தாலும் நீங்க போய் பார்த்துக்கோங்க, மறக்க கூடாதுங்கிறதுக்காக இதுல போய் கேம்பெயின் நியூ கேம்பெயின் போனீங்கன்னா நான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இதுதான் அப்ஜெக்டிவ் சொல்றது. சேல்ஸ், லீட்ஸ், வெப்சைட் டிராஃபிக், ஆப் ப்ரொமோஷன், லோக்கல் ஸ்டோர் விசிட், யூடியூப் ரீச் அப்படின்ட்டு 6. இது ஒரு இருக்கு. எதுல நீங்க போனீங்கனாலும் இங்க ஒரு 6 அதாவது இங்க ஒரு 4, 6 இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ், நீங்க சேல்ஸ் எடுத்தீங்கனாலும், லீட்ஸ் எடுத்தீங்கனாலும், வெப்சைட் டிராஃபிக் எடுத்தீங்கனாலும் இந்த இது வந்து காமனா வரும். என்ன காமனா வரும்னா டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா மறந்துடக்கூடாது, நான் திருப்பி சொல்றேன். இப்போ டைப்புங்கிறத பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். எல்லா மாடியூல்லையும் நீங்க ஆட் கொடுக்கணும்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். சர்ச்ல மட்டும் ஆட் கொடுக்கணும்னா சர்ச். இதுதான் நம்ம பார்த்தோம். டிமாண்ட் ஜென், யூடியூப்ல, ஜிமெயில ஸ்பெசிஃபிக்கா டிஸ்கவர் கொடுக்கணும்னா டிமாண்ட் ஜென். வீடியோல மட்டும் நீங்க கொடுக்கறோம்னா ஒரு டைப் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்க்கும் சில டைப்ஸ் இருக்கு. ஒரு 3 கேம்பெயின் அப்ஜெக்டிவ் சேம் டைப் தான். நீங்க ஷாப்பிங் ஆட், இது ஒரு அட்வான்ஸ்டா சொல்றேன். ஷாப்பிங் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னு யாராச்சும் கேட்கறாங்கன்னா டைரக்டா கூகுள் ஆட்ல போய் ஷாப்பிங் ஆட் பண்ண முடியாது. அப்கோர்ஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குன்னு நான் சொல்றேன். கூகுள் ஆட்ல போய் ஷாப்பிங் ஆட் நீங்க கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, ஷாப்பிங் ஆட்னா ஒன்றும் இல்லைங்க, நிறைய ஆட் நீங்க பார்த்துருப்பீங்க தான் ஷாப்பிங் ஆட். இந்த இடத்துல ஸ்பான்சர்னு வந்ததுன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் எல்லாம் பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் இருக்கும், ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம், ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மாதிரி வர்றதுக்கு ஷாப்பிங் ஆட்னு நம்ம பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அது கீழே ப்ரைஸிங், ரிவ்யூஸ், அந்த மாதிரி வர்றதுக்கு பேர் வந்து ஷாப்பிங். இதை நீங்க கிரியேட் பண்ணணும்னா இப்படிதான் போய் பண்ணுவீங்க. கூகுள்ல போயிட்டு இந்த இடத்துல ஷாப்பிங் நீங்க பண்ணுவீங்க. அதை ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி கூகுள் மெர்ச்சன்ட் சென்டர்ல வந்து நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் உள்ள ஆட் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க கிரியேட் பண்ண முடியும்.
யாரும் ஷாப்பிங் ஆட் பண்ற அளவுக்கு இன்டர்வியூ எதுவும் கேட்கறது இல்லைங்க. அட்லீஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லுது. ஆனா நீங்க ஜாயின் பண்ணாலும் ஷாப்பிங் ஆட் கிரியேட் பண்ற மாதிரி எதுவும் பெருசா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ். ஸோ இந்த அப்ஜெக்டிவ்க்கு இது மாறும். டைப் இவ்வளோலாம் இருக்காது. டைரக்டா ரீச் வீடியோஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இதுக்கு தான் அந்த டைப்ஸோட நமக்கு வராது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்ல போறீங்க. DM underscore இந்த கேம்பெயின் தான் பார்க்குறோம். இப்போ நான் செட்டிங்ஸ்ல போறேன். ஜஸ்ட் மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் லீட்ஸ்ல இருக்கு. நெட்வொர்க் இதுல வந்து டிக் பண்ணிருக்கோம். கூகுள் சர்ச், அதாவது சர்ச் நெட்வொர்க், டிஸ்பிளே நெட்வொர்க். திருப்பி ரீகலெக்ட் பண்றோம் எல்லாமே. சர்ச் நெட்வொர்க்னா என்ன, டிஸ்பிளே நெட்வொர்க்னா என்ன? சர்ச் நெட்வொர்க்னா நம்மள சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர்ஸ்ல நம்ம எடுக்கணும். அதுதான் சர்ச். அது வந்து கேம்பெயின் டைப்ல கரெக்ட்டுங்க. இது வந்து என்னன்னா டைப்புக்குள்ள வர ஒரு நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ச்ல என்ன வரணும், டிஸ்ப்ளேல என்ன பார்க்கணும்? அதான் டிஸ்ப்ளேனா என்ன, சர்ச்னா என்ன, அதான் கேட்குறேன். சர்ச் பண்றப்ப இதெல்லாம் வரணும்னு சொல்லி இல்ல அப்படி இல்லை. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நீங்க இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, சர்ச் நெட்வொர்க் அப்படின்னா கூகுளோட சர்ச் பார்ட்னர்ஸ் எல்லாம் சில இது இருக்கும். அதுலயும் நம்ம ஆட் வரணுமா. கூகுள் சர்ச் மட்டும் இல்லாம யூடியூபே வந்து ஒரு சர்ச் பார்ட்னர். அவங்களுக்கு யூடியூப்ல நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஹவு டு லேர்ன் டிஜிட்டல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சர்ச் பண்றாங்க. அப்ப யூடியூப்லயும் நம்ம ஆட் வரணுமா. இல்ல வேற ஒரு சர்ச் ஏதோ ஒரு கம்பெனி இருக்கும், அங்க கூகுள் சர்ச் யூஸ் பண்ணியிருப்பாங்க பேக் எண்ட்ல, அந்த இதுலயும் நம்ம ஆட் காமிக்கணுமா அப்படிங்கிறதா சர்ச் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ எனக்கு இது வேண்டாட்டி இதை அன்செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்னா கூகுள் வந்து சில டைப்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு 30 மில்லியன் வெப்சைட்ஸோட டைப் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நம்ம ஆட் காமிக்கணுமா அப்படின்னு கேட்கறதா டிஸ்பிளே நெட்வொர்க். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு ஏன்னா நம்மளுக்கு மெயினா யாரு ஆக்டிவா சர்ச் பண்றாங்களோ அங்க மட்டும் ஆட் வந்த போதும் தான் நம்ம நினைக்கிறோம். அது போக இந்த சம்மந்தம் இல்லாத சில சைட்ஸ்லயோ இல்ல சம்மந்தம் இல்லாம யூடியூப் அங்கே போய் சர்ச் பண்ணாலும் நம்ம ஆட் வரணும்னா இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வேணா இதை செக் பண்ணுவாங்க. பட் நிறைய பேர் ரொம்ப இதா இருக்கவங்க இந்த ரெண்டையும் அன்செக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பட்ஜெட் 300 கன்வர்ஷன் கோல்ஸ், அக்கௌண்ட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்காங்க. ஃபோன் கால்ஸ், பர்ச்சேசஸ் அப்படின்னு இருக்கு.
ஓகே ஓகே சாரி. இது வந்து என்னன்னா இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்ல சொல்லிட்டு இருந்தேன். கன்வர்ஷன்ஸ் வந்து நீங்க செட் பண்ணா தான் கூகுளுக்கு தெரியும் இதுதான் இவங்க எய்ம் பண்றாங்கிறது மட்டும் தெரியும். லீடு வரணுங்கிறது நம்ம டாப் லெவல் எய்ம். ஆனா எந்த இடத்துல போய் எப்படி வந்தா இதுக்கு லீடுன்னு இவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கூகுள்கிட்ட சொன்னா மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ அதனால கன்வர்ஷன்ஸ் எப்படி செட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இந்த இடத்துல நான் காமிச்சது வந்து கன்வர்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. அது போக லொகேஷன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. மீதி வந்து நார்மல் செட்டிங்ஸ்ல வரதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டேபிளர் காலம் பார்க்குறப்ப இம்ப்ரெஷன்ஸ் இவ்வளோ, சிடிஆர் இவ்வளோ, கிளிக்ஸ் இவ்வளோ அப்படின்னு இருக்கு. 256 கிளிக்ஸ், 2.63% சிடிஆர். இந்த சிடிஆர் குட்டா பேடா அதான் நான் கேட்கறது. எவ்வளோ இருந்தா குட்டு, எவ்வளோ இருந்தா இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? மேகா சொல்ல முடியுமா? 1 to 3 இருந்தா அது ஆவரேஜ், குட் அண்ட் ஆவரேஜ். குட் அண்ட் ஆவரேஜ் கீழே வருதுங்களா? எப்பவுமே நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணுங்க. இது வந்து ஆடை பார்த்துட்டு நம்மளுக்கு வர்ற ஒரு இது. ஆடை பாக்குறாங்க, கிளிக் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த இடத்துல வந்து அவங்களோட போன் நம்பரோ எந்த டேட்டாவோ நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. ஆடை பார்த்து கிளிக் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல நிறைய பேர்த்த பண்ண வைக்கணும். அதுல என்ன தயக்கம் காமிக்கிறது? 100 பேர்த்துல 2 பேர் தான், ஒருத்தர் தான் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா பீப்புள் ஆர் ஸ்டார்ட் கிவிங் தேர் ஃபோன் நம்பர்ஸ். அப்போ ஒரு தயக்கம் வரும். எல்லாரும் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆடை டைரக்டா கிளிக் பண்றதுங்கிறது நம்ம எய்ம் பண்ண வேண்டியது 10% நான் சொல்லுவேன். எய்ம் பண்ண வேண்டியது 10%. இப்போ இவங்க வந்திருக்கிறது 2.63. அட்லீஸ்ட் இது பண்றாங்க. அப்ப ஏன் வந்து கிளிக் பண்ணல? 100க்கு 2 பேர் தான் கிளிக் பண்றாங்க. 8 பேர் ஏன் ஆடை கிளிக் பண்ண இல்ல, மேட்ச் ஆகல, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். 100 தடவை வர்றாங்க, நம்மளோட ஆடை பாக்குறாங்க, ஆனா கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ரீசன்னா, ஆட் மேபி 2வது பேஜ்ல 3வது பேஜ்ல இருக்கலாம். அதனால யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். அடுத்து வந்து ஹெட்லைன்ஸ் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் சரியில்லாம இருந்திருக்கலாம். அதனால வந்து பார்க்காம இருந்திருப்பாங்க. அப்ப இந்த பர்சன்டேஜ் கம்மினாவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே ஆடை போய் மானிட்டர் பண்ணணும். அவன் தேடுறதுக்கும் இதுக்கும் கரெக்டா வந்திருக்கா, யூசர் என்ன தேடுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். கூகுள் என்ன தேடுறாங்க எக்ஸாக்டா, அதுக்கு நம்மளோட ஆட் வந்திருக்கா, ரெலவன்சியா இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த இடத்துல கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம 0 அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். 0 கன்வர்ஷன் அப்படின்னா வேஸ்ட் தான். இந்த கேம்பெயின் நல்லா போகுது அப்படின்னா நல்லா போகல. ஏன்னா இந்த இடத்துல 2.63% வருது. ஆனா கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தரோட என்கொயரி பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா இந்த ஆட் சரியில்லைன்னா. இப்ப கேம்பெயினுக்கு அடுத்தது கேம்பெயினை கிளிக் பண்ணி ஆட் குரூப்னு சொன்னோம். இது வந்து நம்ம கொடுக்குற நேம் தான். நீங்க ஒரு ஆட் குரூப் இருந்ததுன்னா கேம்பெயின்ல என்ன வருதோ அதே தான் இங்கே வரப்போகுது. 2-3 ஆட் குரூப் இருந்ததுன்னா மட்டும்தான் எந்த ஆட் குரூப்னால ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஆட் குரூப். கீவேர்டு என்ன கொடுத்துருக்கோம்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி கீவேர்ட்லாம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கீவேர்டும் எத்தனை கிளிக் ஆகிருக்கு, எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் ஆகிருப்பாரு. இந்த கீவேர்டு வந்து 237 தடவை வந்தது. இந்த கீவேர்டு வந்து 64 தடவை வந்தது. ஆனா 237 தடவை வந்து 7 பேர் தான் கிளிக் பண்ணிருக்காங்க 100க்கு. இங்க 17 பேர் 100க்கு கிளிக் பண்ணிருக்காங்க. கம்மியா வந்திருக்காங்க. இங்க காஸ்ட் எவ்வளவு செலவு? 629. இங்க 435. அப்ப இந்த கேம்பெயின் வந்து இந்த கீவேர்ட்னால ஏதாவது சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா கிளிக் ரேஷியோ அதிகமா இருக்குது. நீங்க ஆவரேஜ் வந்து 2 பாயிண்ட் சம்திங் தான். ஆனா இந்த ஒரு கீவேர்டு மட்டும் 17 பாயிண்ட் சம்திங் வந்திருக்கு. இங்க பாரு 25. 4 இம்ப்ரெஷன்ஸ்ல ஒரு கிளிக் ஆயிருக்கு. 4 தடவை ஆட் வச்சு அதுல ஒருத்தர் 25% கிளிக். இந்த மாதிரி கிளிக் நல்லா வந்ததுன்னா ஆட் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு லீடு வரலைன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒவ்வொரு கீவேர்டை எடுத்து நீங்க போட்டு பார்த்து பண்ணணும். இப்ப நம்ம மெனு ஓவரால பார்க்கலாம். அதுல நீங்க எல்லாமே பார்த்து நல்லா இருக்கும்.
ஸோ ஓவர்வியூ ஆஃப் கூகுள் ஆட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளிக்ஸ் எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். டேட் வந்து எப்பவுமே ஆல் டைம் வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, 1800 ரூபா நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன இதுக்கெல்லாம் சர்ச் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரெக்கமெண்டேஷன்ஸ், ஏதாவது கூகுள் வந்து ஏஐ மூலமாக கண்டுபிடிச்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். பட் எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு அப்ளை, அது பாட்டுக்கு அப்ளை ஆயிடும். ஸோ நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு வேணும்னா மட்டும்தான் அது பண்ணணும், இல்லாட்டி அது பண்ணாது. இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், அதில் வந்து ஆப்ஷன் இன்சைட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சர்ச் டேர்ம்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் இன்சைட்ஸ்னா ஒரு இனஃப் டேட்டா கிடைச்சதுன்னா கூகுள் என்ன சொல்லுவோம்னா, உங்களை மாதிரி யார் காம்படிட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஆடு, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னென்ன கம்பேரிசன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ ஆப்ஷன் இன்சைட்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல என்னென்ன கம்பெனி ஆட் ரன் பண்ணிருந்தாங்க, ஃபிட்டா, அப்கிரேட், எக்ஸல், பிடபிள்யூ ஸ்கில்ஸ், ஐபிசிஎஸ் குளோபல், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஆட் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவரால் ரேப், அவங்க எத்தனை தடவை ரேட் டாப் ஆஃப் பேஜ் எத்தனை தடவை வந்திருக்காங்க அப்படிங்கிறத இருக்கும். நீங்க இதெல்லாம் மறந்துடுங்க, அட்லீஸ்ட் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், காம்படிட்டர் யார் ஆட் ரன் பண்றது தெரியும். சர்ச் டேர்ம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நம்ம கொடுக்குற கீவேர்ட், பட் கஸ்டமர் எக்ஸாக்டா அதையவே ஒவ்வொரு தடவை தேடுவாங்கன்னு கேட்டா தேட மாட்டோம். அப்போ கஸ்டமர் எக்ஸாக்டா என்ன தேடி இருக்கான்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபில்டர் போயிருந்தேன். அது எப்படி வந்து சர்ச் டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், இதுதான் நம்ம கொடுத்த கீவேர்டு. இதை வந்து 202 பேர்ல 9 பேர் கிளிக் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் இன்னும் விட்டுட்டாங்க. அப்ப நம்ம கொடுத்தது இன் கோயம்புத்தூர் கொடுத்துருக்கோம். சில பேர் இன்னும் விட்டு தேடினாலும் நம்மளது வந்து ஷோ ஆகும். அப்ப சர்ச் டேர்ம்ங்கிறத எக்ஸாக்டா கஸ்டமர் தேடுறது. நம்ம கொடுத்தது இன் கோயம்புத்தூரோட கொடுத்துருக்கோம், ஆனா கஸ்டமர் வந்து இன்னும் விட்டுட்டு தேடினாலும் நம்மளோட ஆட் வந்து வந்துடுது. அப்ப இந்த இடத்துல தான் எக்ஸாக்ட் கஸ்டமர் தேடுற வேர்டு அப்படிங்கிறது தெரியும். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், எஸ்இஓ கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், பீலமேடு. இப்போ நம்ம பீலமேடுல நம்ம கொடுக்க மாட்டோம், ஆனா பீலமேடுன்னு தேடி இருக்காங்க, நம்ம ஆட் வந்து. அப்ப பீலமேட்ல நிறைய என்கொயரி இருக்கா, இல்ல நிறைய பேர் தேடி இருந்தாங்கன்னா நிறைய என்கொயரிஸ் இருக்கு, நம்ம யோசிக்கலாம். ஒருத்தங்க தான் இருக்காங்க. ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர், இது நம்ம கொடுக்கவே இல்லை. ஃப்ரீயா வரவங்க நம்மளோட கஸ்டமர் கிடையாது. ஆனா கஸ்டமர் தேடுறப்ப என்னன்னா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடுறப்ப நம்ம ஆட் வந்திருக்குது, ஒரு கிளிக்கும் நடந்திருக்கு. அப்ப நம்ம இது இப்படிதான் நீங்க அனலைஸ் பண்ணணும். சர்ச் டேர்ம் வச்சு நம்ம கொடுத்தது ஒரு கீவேர்டு, நம்ம ஒரு 7-8 கீவேர்டு கொடுக்குறோம், ஆனா இங்க வந்திருக்கிறது வேற வேற கீவேர்டு வருது. அப்ப இதுல எந்த கீவேர்டு நமக்கு வேண்டாம், ஃப்ரீ அப்படிங்கிற கீவேர்டு வந்து டோட்டலா வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆட் அஸ் அ நெகட்டிவ் கீவேர்டு. எனக்கு இந்த கீவேர்டு வந்து என்னோட ஆடை காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்ப எக்ஸாக்டா நீங்க இந்த லைன் சர்ச் பண்ணா வேண்டாம் அப்படின்னா ஆட் அஸ் அ நெகட்டிவ் கீவேர்டு சொல்லிடலாம். எப்படி எக்ஸாக்டா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தேடினா மட்டும். இப்போ ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேட் இன் கோயம்புத்தூர் தேனா நம்ம ஆட் வந்துடும். ஆனா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் மட்டும் ஆட் வராது. ஏன்னா நம்ம இதை செலக்ட் பண்ணி ஆட் அஸ் அ நெகட்டிவ் கீவேர்டு அப்படின்னு நம்ம கொடுத்துறோம். அப்படி கொடுக்கறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த கீவேர்டு. ஸோ எனக்கு வந்து ஃப்ரீங்கிற வேர்டை எப்பவுமே வேண்டாம், எனக்கு அந்த ஃப்ரீன்னு வந்தாவே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீவேர்ட் செக்ஷன்ல போயிட்டு அடுத்ததுல ஆட் நெகட்டிவ் கீவேர்ட்ல வந்து என்ன வேர்டு ஆட் பண்றதுன்னா ஃப்ரீன்னு ஆட் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஃப்ரீன்னு ஆட் பண்ணிட்டா அது ஃப்ரீ கூகுள் கோர்ஸ், ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீ ட்ரைனிங் எந்த இது பண்ணாலும் நம்ம ஆட் வராது. அப்ப என்னன்னா நம்ம ஃப்ரீங்கிற ஆளுலயே நம்ம நெக்லெக்ட் பண்றோம் அப்படின்னா நெகட்டிவ் கீவேர்டை அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஃப்ரீ எனக்கு வேணும், ஆனா இந்த ஒரு கீவேர்டு மட்டும் எனக்கு வேண்டாம், ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் வேண்டாம்னா அதை நீங்க நெகட்டிவ் கீவேர்டை ஆட் பண்ணிக்கலாம். அதனால சர்ச் டேர்ம்ஸ் வந்து நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் வந்து ஒரு எஸ்இஓ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆட் கொடுத்து ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா 2 யூஸ் ஆகும். ஒண்ணு வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா லீடு உங்களுக்கு கிடைக்கும், அதே சமயத்துல கஸ்டமர் என்னென்னலாம் தேடுறாங்க அப்படிங்கிற பல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆகணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்ப நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா ஒரு எஸ்இஓ பண்றதுக்கு முன்னாடியே நீ ஒரு ஆட் ரன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
வென் அண்ட் வேர் ஒவ்வொரு கீவேர்டையும் நீங்க பார்க்கலாம், எவ்வளவு காஸ்ட், எது கன்வர்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வென் அண்ட் வேர் ஆட் ஷோ, நீங்க பொதுவாக இது வந்து யூடியூப் டிஸ்பிளே ஆடுக்கு மட்டும் தான் வரும். வேற வேற சைட்ஸ்ல எங்கெங்கெல்லாம் ஆட் ஷோ ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா டிவைசஸ்லயும் பார்த்துக்கலாம். வேற ஆட் ஷோ இந்த டேவை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்போ யூடியூப் சேனல் விஜய் டெலிவிஷன்ல நம்ம ஆட் ஏதோ 6 கிளிப்ஸ் நடந்திருக்கு. விஜய் டிவி ஆட்ல நம்மளோட ஆடு போயிருக்க மாட்டேங்க, ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டோம்னா வீடியோ ஆடும் போயிருக்கு. சில டிஸ்பிளே எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அதில் டிஸ்பிளே அதெல்லாம் இருந்துச்சு, அதனாலதான் வேற வேற வெப்சைட்லயும் கூட நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுட்டு இல்லை எனக்கு வேண்டாம்ப்பா இந்த வெப்சைட்ல எனக்கு எப்பவுமே வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் கேம்பெயின் அந்த நீங்க போட்டுக்கலாம். லேண்டிங் பேஜுங்கிறது எந்த பேஜை கிளிக் பண்ணி வர்றது தான் நம்ம லேண்டிங் பேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஆடை பார்த்துட்டு கிளிக் பண்றது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸிங் கோயம்புத்தூர் இதை கிளிக் பண்றது தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து சைட் லிங்க் மாதிரி கொடுத்துருப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மெயின் இதுதான் கிளிக் வந்து அதிகமா இருக்கு. ஆனா சைட் லிங்க்ஸ் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா கிளிக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இதை தான் கிளிக் பண்ணிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இந்த இதுதான் அதிகமா போயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டெர்ம்ஸ், ஆக்ஷன் இன்சைட்ஸ் இந்த மாதிரி இது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கீவேர்ட்ஸ் இதுக்கு அப்போ இதுல வந்து கேம்பெயின்ஸ், என்னென்ன கேம்பெயின், என்னென்ன ஆட் குரூப் இருக்கு, ஆட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அசெட்ஸ் அப்படிங்கிறது அந்த சைட் லிங்க்ஸ் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் அசெட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன அசெட்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் அப்போ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்வியூல தான் கேட்டாங்கன்னா வாட் ஆர் த அசெட் டைப்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இமேஜ் இருக்கு, பிசினஸ் நேம், பிசினஸ் லோகோ, சைட் லிங்க், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், கால் அவுட், கால், லீட் ஃபார்ம், இதெல்லாம் வந்து அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆடியன்சஸ் கீவேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தான் கீவேர்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த கேம்பெயின் செலக்ட் ஆயிருங்க, இந்த கேம்பெயின் செலக்ட் ஆனதுல என்னென்ன கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுல நம்ம பார்த்தோமா ஃப்ரேஸ், ப்ராட், எக்ஸாக்ட் அப்படிங்கிறது இதுல சொல்லல, நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம்ல அதான் எடுக்கல நீங்க போட்டோம். இது வந்து நம்ம நார்மலா கீவேர்ட்ஸ்ல வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம், நம்ம ஒரு அசம்ஷன் பண்றோம்ல, ஒரு ஆட் கிரியேட் பண்றப்ப இதுக்கு வந்து அதிகமா தேடுறாங்க இந்த கீவேர்டை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கீவேர்டு எடுத்து ஒரு 10 கீவேர்டு போட்டுருக்கோம். ஆனா நம்ம போட்ட கீவேர்டு எக்ஸாக்டா தேடுவாங்கன்னா அதுவும் தேட மாட்டாங்க.
அதுல இருந்து இஸ்வாஸ் விட்டு தேடுவாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தேடுவாங்க, அடிஷனலா ஃப்ரீ தேடுவாங்க, பீடமேடுன்னு தேடுவாங்க, இப்படி எல்லாம் வருது. ஸோ அப்ப அதுதான் வந்து சர்ச் டேர்ம்ஸ்ல கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸாக்ட் கீவேர்ட். கஸ்டமர் தேடுற எக்ஸாக்ட் கீவேர்டு தான் சர்ச் டேர்ம்ஸ். இங்க வர்ற கீவேர்ட்ஸ்ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கீவேர்டு வந்து என்னோட ஆட் வரணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறது. இந்த கொடுக்குற பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டும் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ், எவ்வளவு கிளிக்ஸ். இப்போ இதுல ஏதாவது நீங்க சரியில்லாத கீவேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றும் எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு. இப்போ 600 ரூபா வந்திருக்கு, 400 ரூபா வந்திருக்கு, 117 ரூபா வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிபிஆர்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதுல வந்து ஒவ்வொரு கீவேர்டும் அனலைஸ் பண்ணலாம். நீங்க எந்த கீவேர்டு அதிகமான இம்ப்ரெஷன்ஸ், அதிகமான கிளிக்ஸ், அதிகமா காசு ஏதோ போயிருக்கா, இல்ல கம்மியா போயிருக்கா, இல்ல காசு போயிட்டு நம்மளுக்கு எந்த இது வரல அப்படின்னா அந்த கீவேர்டெல்லாம் பாஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்க ஒரு ஆடு, அதனாலதான் சொல்ற ஒரு ஆட் வந்து 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் ரன் ஆயிட்டு இருந்தாதான் உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஒரே நாள் அனலைஸ் பண்ணினா அது தப்பான அனலைஸ் ஆயிடும். அப்போ ஒரு 15 நாள் 20 நாள் போதும், ஒரு ஆட் காசு மட்டும் போயிட்டு இருக்கு, எந்த ரிசல்ட்டுமே வரலைன்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை ஸ்டாப் பண்றதுன்னா ஒன்று சிம்பிள், இந்த கீவேர்டை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பாஸ் ரிமூவ். எப்பவுமே பாஸ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்னா இந்த டேட்டா எல்லாம் போயிடும், இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ அதெல்லாம் போயிடும். அதனால பாஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் வேற கீவேர்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது பை டிஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராட் மேட்ச்ல வரும். நீங்கள் எப்போ கீவேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த ஆடு கிரியேட் பண்ணுறப்ப கீவேர்டெல்லாம் போடுவீங்க, 8 கீவேர்டு 10 கீவேர்டு போடுவீங்க ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட் ப்ராட் மேட்ச்ல இருக்கும். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் மேட்ச் டைப்ஸ். ஒரு கீவேர்டு நீங்க செலக்ட் பண்ணி உள்ள போடுறப்ப பை டிஃபால்ட் ப்ராட் மேட்ச்ல போகும். அப்ப இது மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூல உங்களுக்கு கேட்போம். நீங்க வந்து ஆட் ரன் பண்றப்ப என்ன பண்ணிக்கலாம்னா எப்பவுமே ஃப்ரேஸ்ல வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், ஃப்ரேஸ்ல வச்சுக்கோங்க. ப்ராடுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ப்ராட் ஃப்ரேஸ் எக்ஸாக்ட் 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போங்க. கூகுளே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணி போட்டுறேன். வேணா எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா
பாருங்க, லோ கார்பனேட் ஆர் கார்பன் டயட் பிளான் அப்படின்னு யாராவது சர்ச் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டு. அசியூம் பண்ணிக்கோங்க, இது நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டு. அப்ப ஆட் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராட்ல இருந்ததுன்னா நீங்க கொடுக்குற ஒரு கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அது சப்போஸ் ப்ராட்ல இருந்ததுன்னா, இப்ப இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்பனேட் ஃப்ரீ ஃபுட்ஸ்ன்னு யாராவது சர்ச் பண்ணாலும் ஆட் வரும். பாருங்க, இந்த இடத்துல ஃபுட்டுங்கிற வேர்டே நம்ம கொண்டு வரல. ஆனா அது புரிஞ்சுக்குது இந்த டயட் பிளான் அப்படிங்கிறது ரிலேட்டட் டு அந்த ஃபுட் இது. ஸோ அது மாதிரி சர்ச் பண்ணாலும் நம்ம ஆட் வரும். லோ கார்பனேட் டயட்ஸ், மெடிடேரியன் டயட் புக்ஸ். இந்த இடத்துல நான் புக்ஸா எதுன்னு கூட நான் சொல்லல. ஆனா புக்ஸ்ன்னு தேடினாலும் கூட நம்ம ஆட் வரும். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடா அதை சுத்தி இருக்கிறது எல்லாமே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நம்ம வந்து ப்ராட்ல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன், SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்ப அது புரிஞ்சுக்குது. SEO-னா இட் கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆன்லைனா இருக்கலாம், ஆஃப்லைனா இருக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணி காமிச்சிருவோம். நம்ம வந்து ப்ராட்ல கொடுத்துட்டோம்னா இது அட்வான்டேஜ் தான். ஏன்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸ் வரும், நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. ஆனா அதே சமயத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். ஏன்னா ப்ராடுங்கிறப்ப அது சுத்தி கொண்டு போய் கொடுத்துரும். இப்போ ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன்னு தேடுவாங்க. நம்ம ஆன்லைன்ல கொடுக்காம இருப்போம். இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நாகப்பட்டினம்னு தேடுவாங்க. அதுக்கும் நம்மளோட ஆடு போயிடும். அப்போ நாகப்பட்டினத்தை நம்ம சொல்லித்தரமா இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி இதை வந்து நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ ப்ராடு கொடுத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரெஷன்ஸும் நிறைய கிளிக்ஸும் வரும். அது சில இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பல இது வந்து பெஸ்ட்டாக போகும். காசு தான் நம்ம நிறைய போகும். எப்போ நீங்கள் ப்ராடு கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிராண்டிங்காகவும் உங்களோட கம்பெனி ஒரு அவேர்னஸ்க்காகவும் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பண்ணலாம். நிறைய பேர் இம்ப்ரெஷன்ஸ் பார்ப்பாங்க, நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க, லீடாக கன்வெர்ட் ஆகுறது தப்பாயிடும். ஏன்னா அது எதை போட்டனாலும் அது ரிலேட்டட்ல இருக்கிறது அதை எடுத்துட்டு வந்து காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ChatGPT-ல போட்டு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்கு. ஹலோ, இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் தான் நம்ம கொடுக்குற கீவேர்டு. ஆனால் என்னென்ன சர்ச் டேர்ம்ஸ் எல்லாம் வரலாம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட், SEO கோர்ஸ், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஆன்லைன் கூகுள் ஆட்ஸ், மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச்சிங் சென்டர். இப்போ இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு இல்லாத கூட வரலாம். அது வந்து ரிலேட்டட் தான் எடுத்துட்டு வருது. பட் நீங்க வந்து உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல SEO இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகுது, இது SEO கோர்ஸுக்கும் நம்மளோட எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம SEO வந்து பண்றது இல்லை அப்படின்னா தேவையில்லாத கிளிக்ஸ் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ப்ராட்ல இருக்கிற ஒரு சின்ன நெகட்டிவ். அது சோசியல் மீடியானால எடுத்துட்டு வந்துருந்தாங்க. இப்ப சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ்லாம் எடுத்துரும். சப்போஸ் நீங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுக்கல அப்படின்னு என்ன ஆகும், தேவையில்லாத கிளிக் வந்து உங்களுக்கு வேஸ்டா ட்ரிகர் ஆயிடும். ஸோ அதை நம்ம குறைக்கணும்னா ப்ராடுங்கிறத நம்ம எப்பவும் வச்சுக்க கூடாது. ப்ராடுங்கிறத எப்போ வச்சுக்கலாம்னா, சோசியல் மீடியா வந்தாலும் எதை இருந்தாலும் நம்ம கம்பெனி தெரியறதுனா மட்டும் நம்ம அதை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அதர் காமன் வேரியேஷன். இன்ஸ்டியூட் நியர் மீ, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கும் நம்ம ஆட் வந்துடும். இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இப்படி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் கோர்ஸ், பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ப்ராடுங்கிறது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக என்னென்னலாம் இருக்கோ எடுத்துருக்காங்க. அது ரிலேட்டட் தான், அது சம்மந்தம் இல்லாமல் இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் காமிக்காது.
அடுத்தது ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸ் என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிற மீனிங்கே மாத்தாது. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எஸ்இஓவோ சோஷியல் மீடியாவோ எடுத்துட்டு வராது. ஆனா முன்னாடியும் பின்னாடி எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்க. keyword giving phrase top 10 search results. So phrasing என்னன்னா நீங்க கொடுத்த கீவேர்ட் அப்படியே தான் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் எது போட்டாலும் வந்துடும். இப்போ டாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இப்போ பெஸ்ட்னு தரேன் பார்த்தீங்களா, இதுதான் நீங்க கொடுத்த கீவேர்டு. ஆனா முன்னாடி வந்து பெஸ்ட்னு போட்டாலும் நம்ம ஆட் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் போட்டாலும் வரும். ஏன்னா இது மீனிங் மாறாம இருக்கு. கோர்ஸ் ட்ரைனிங் சேம் தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ் இன் கோயம்புத்தூர். ஸோ இது மாதிரி முன்னாடி ஆன்லைன்ங்கிற வேர்டை முன்னாடி போட்டாலும் நம்ம ஆட் வரும். ஆனா உள்ள இருக்கிறது மீனிங் மாறக்கூடாது. ஸோ ஃப்ரேஸை பொறுத்தளவுக்கு என்னன்னா நம்ம கொடுக்குற கீவேர்டு அப்படியே தான் இருக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் மாற்றக்கூடாது. மாறலாம். உள்ள இருக்கிற கீவேர்டு மாறக்கூடாது. Give me example for exact keyword. Exact keywordனா இப்போ நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம செக் பண்ணிக்கலாம். அது ஃப்ரேஸுக்கு வந்து என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் யாராச்சும் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கரெக்டா? இது ஃப்ரேஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் நம்ம கொடுக்காது. கஸ்டமர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் இப்படி தேடுறாங்க. எப்படி சொல்றீங்க ஃப்ரேஸ்ல கரெக்டான? அப்ப நம்ம கொடுத்த வேர்டு கோயம்புத்தூரோட முடியுது. ஆஃப்டர்ல வந்து திருப்பூர்னு ஆட் பண்றாங்க, நம்ம ஆட் வரும். இல்ல திருப்பூர் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் மீனிங்ஃபுல்லா வராது. பட் அப்படி வந்ததுனாலும் முன்னாடி வந்ததுன்னா அது வரும். முன்னாடி பின்னாடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கிறது தான் ஃப்ரேஸ். அடுத்து எக்ஸாக்ட்ங்கிறது என்னன்னா முன்னாடி பின்னாடி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நீங்க கொடுத்த கீவேர்டுக்கு மீனிங் மாறாம சில வேர்டு வந்தா மட்டும் எடுத்து. பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸிங் கோயம்புத்தூர் நான் கொடுத்தேன். அது தேடினா மட்டும்தான் வரும். கோர்சஸ், ட்ரைனிங், இன்ஸ்டிடியூட் இது வரக்கூடாது. இதெல்லாம் முன்னாடி வந்தது. இது பெஸ்ட்டுங்கிற வேர்டு வருது, இது வரக்கூடாது. ஸோ எக்ஸாக்டா இந்த வேர்டு மட்டும் நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 issues திருப்பி வரும் ஃப்ரேஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம். ஃப்ரேஸுங்கிறது டபுள் கோட்டில் வரும். சூஸ் ஃபார் 10 days வரும், ஆட் வரும். ஏன் வரும்னா இது ரெண்டும் மீனிங் மாறல. பை 10 issues ஆன் சேல், முன்னாடி பை, பின்னாடி ஆன் சேல். முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணலாம், அதனால ஆட் வந்துருச்சு. ரெட் 10 issues முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க, வந்துருச்சு. கம்ஃபர்டபுள் 10 ஸ்னீக்கர்ஸ், ஷூஸ் பதில் ஸ்னீக்கர்ஸ்னு போடுறாங்க, முன்னாடி கம்ஃபர்டபுள் வந்துருச்சு. எப்போ வராது? 10 ஸ்டோர் அப்படின்னா வராது. ஏன்னா ஷூ வேற ஸ்டோர் வேற, மீனிங் மாறுது. ஷாப் ஃபார் ஸ்னீக்கர்ஸ், ஷாப்பை பத்தி அவங்க பேசல, மீனிங் மாறுதுன்னா வராது. அடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷூஸ் ஃபார் மென் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு கீவேர்ட் அப்படின்னா choose men, men, choose for men, இதுக்கு மட்டும்தான் ஆட் வரும். மென்ஸ் 10 issuesனா வராது. ஏன்? மென்ஸ் 10 issuesனா வராதுங்க. அந்த வேர்டு வந்து காமன் வேர்டு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல 10 issuesனே நம்ம சொல்லலாம். அது வந்து ஃபுட்பால் ஷூவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அப்ப சம்பந்தம் இல்லாத எடுத்துட்டு வந்ததுன்னா வராது, மீனிங் மாறுது. இந்த இடத்துல சூஸ் ஃபார் பாய்ஸ், இங்கே சூஸ் ஃபார் மென், சூஸ் ஃபார் பாய்ஸ்னா வர மாட்டேங்குது. மென் பாய்ஸ் ஒண்ணு தானே. அடல்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றது மென்னு பண்ணுவாங்க. இது டீன்ஸ் பாய்ஸ் அப்படிங்கிறது அதனால மீனிங் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் அப்படின்னா வந்துடும். கூட ஏதாவது மீனிங் மார்க்ஸ்னா வராது. முன்ன பின்ன ஆட் பண்ணவும் கூடாது. இதுதான் வந்து 3 மேட்ச். இது வந்து நீங்க ஆடை பொறுத்தளவுக்கு ஃப்ரேஸ்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ராடு போட்டாலும் அதிகமான இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் வந்துடும், காசு அதிகமாக போயிடும். ஃப்ரேஸ்ன்னா
உங்களோட மீனிங் மாறாமல் இருக்கும். முன்ன பின்னா தான் எது வேணாலும் போட்டுக்குவாங்க. எக்ஸாக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஃபில்டர் ஆயிரும். அப்புறம் லீடே வராது, இம்ப்ரெஷன்ஸே வராத மாதிரி ஆயிடும். அதனால் ஃப்ரேஸ் வச்சிட்டிங்கன்னா சேஃபர் சைடாக இருக்கலாம். ரொம்பவும் காசு போகாது, ரொம்ப தேவையில்லாத வராது. நீங்கள் ஏதாவது ரன் பண்ணிட்டு நடுவில் ஏதாவது மாற்றணும்னா இந்த இடத்துல போயிட்டு ஃப்ரேஸ் எக்ஸாக்ட் நீங்கள் மாற்றிக்கலாம். கீவேர்டை பாஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டேட்டா போயிடும். ஸோ 3 டைப் ஆஃப் கீவேர்டு வந்து இன்டர்வியூல தான் கேட்பாங்க. ஆடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃப்ரேஸ்லேயே வச்சிருங்க. கிரியேட் பண்ணி வந்தோடனையும் இந்த செக்ஷன் வரணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்துட்டு இது ஆல் செலக்ட் ஆகும், எடிட், சேஞ்ச் மேட்ச் டைப்ஸ், சேஞ்ச் ஆல் மேட்ச் டைப்ஸ். உங்களுக்கு என்ன மாற்றணுமோ இந்த இடத்துல போய் மாற்றிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றினாலும் மாற்றலாம். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி மாற்றணும். அப்ளை கொடுத்தீங்கன்னா அது மாறி. இப்போ டேரக்ட் சொல்ல முடியுமா? ப்ராட்னா என்ன? ப்ராட்னா ஃபார் அவேர்னஸ். அது எல்லாருமே லைக் ப்ராட்னா நம்ம எக்ஸாக்டா கொடுத்துருக்க கீவேர்டோட ரிலேட்டட் கீவேர்ட் நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். தென் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க கீவேர்டோட ப்ரிஃபிக்ஸ் இல்லை சஃபிக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயம் ஆட் பண்ணி நமக்கு ஷோ ஆகும். எக்ஸாக்ட் அப்படிங்கிறது இருக்க கீவேர்டு எந்த இடத்துல சேஞ்ச் ஆகாம அப்படியே ஷோ பண்ணும். மீனிங் மாறாம இருந்ததுன்னா காமிக்கும், மீனிங் மாறப்ப காமிக்கும். வெரி குட். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கோங்க. இப்படிதான் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ப்ராட்னா இது வரலாம், இது வராது அப்படிங்கிறது இப்போ அவங்க காமிச்சாங்க. இது மாதிரி ஈஸியா இருக்கும். இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக சொன்னாங்க. போட்டவங்களுக்கு டேபிள் ஈஸியா இருக்கும். Bring anyone interested in education. இப்போ ப்ராட் மேட்ச்ல என்னன்னா bring anyone interested in education, particularly digital marketing. Phrase வந்து bring people interested in digital marketing course. Bring people specifically searches for it. நீ சொன்னதே போதும், அதே இருந்ததுன்னா அதே பெஸ்ட்டாக மாட்டாங்க. அடுத்து இது வந்து கீவேர்ட் மேட்ச் டைப்ஸ்ல. ஸோ இதுல எந்த கீவேர்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. குவாலிட்டி ஸ்கோருங்கிறது இந்த கீவேர்ட்ல மட்டும்தான் வரும், மற்ற காலம்ஸ்ல இது வராது. மற்ற ஆட் குரூப் கேம்பெயின் செட்டிங்ஸ்ல இது வராது. இது கொஞ்ச நாள் ரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கீவேர்டுக்கு வந்து ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு குவாலிட்டி ஸ்கோர் கொடுப்பாங்க அவுட் ஆஃப் 10. அது வந்து 5 கீழே என்னைக்கு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. 5 கீழே போச்சுன்னா ஆட் இம்ப்ரெஷன்ஸ்லேயே குறையும், காஸ்ட் அதிகமாகும், அந்த கீவேர்டுக்கு ரெலவன்சி மேட்சிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த 5க்கு மேலே வச்சுக்கோங்க. எல்லா டைமும் அந்த ரேங்கிங் காமிக்காது, குவாலிட்டி ஸ்கோர் காமிக்காது. நீங்களாம் ஒரு மாதம் அந்த மாதிரி ரன் பண்ணீங்கன்னா அப்புறம் காமிக்கும், நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ ஆடியன்ஸஸ் நம்ம எதுவும் சூஸ் பண்ணல, அந்த வெப்சைட் விசிட்டர்ஸாக யார் என்ன அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஆனால் ஆடியன்ஸில் போனீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இந்த ஏஜ் ஜெண்டர் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். மெட்டா ஆட்ஸில் வந்து நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணுறப்ப ஏஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கூகுள் ஆடில் வந்து லொக்கேஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், ஏஜை வந்து அந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் சொன்ன ப்ராட் டிஃபால்ட்டாக வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவீங்க. ஆனால் டக்குன்னு போய் உடனே மாற்றிடும், இந்த வேர்டு ஃபேஸில் மாற்றிடுங்க எல்லாத்தையும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஆடியன்ஸஸில் போயிட்டு இந்த ஏஜ் இருக்கு அப்படின்னா எடிட் டெமோகிராபிக்ஸ் போயிட்டு எந்த ஏஜ் உங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் அன்செக் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கிரியேட் பண்ணுறப்ப மெட்டாவில் கொடுத்துறாங்க, கூகுளில் வந்து அந்த ஆப்ஷன் தரதில்லை. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஆடியன்ஸஸில் வந்து எடிட் பண்ணணும். இது நிறைய பேர் மறந்துடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா எல்லாருக்கும் இந்த ஆடு போயிட்டே இருக்கும். இங்க இருக்கிற ஆப்ஷனே நிறைய பேருக்கு தெரியாது, மறந்துடுவாங்க. ஏன்னா அங்கே கிரியேட் பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன் கேட்காதனால அவங்களும் யோசிக்க மாட்டாங்க. அதே இதில் வந்து இதில் மேல் ஃபீமேல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அந்த இது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஜெண்டர்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு இன்கம் விட்டுருங்க, அது கரெக்டான டேட்டாவே இருக்காது. ஜெண்டர் அண்ட் ஏஜ் வந்து மாற்றுறது எங்கே அப்படின்னா மெனுவில் வந்து ஆடியன்ஸஸ் கீவேர்ட்ஸில் வந்து ஆடியன்ஸஸில் போய் நீங்கள் மாற்றுவீங்க. லொக்கேஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டீங்க, லொக்கேஷன் அதில் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதோ மாற்றுறதோ அப்படின்னா இங்கேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஹிஸ்ட்ரி.
சேஞ்ச் ஹிஸ்ட்ரினா இப்போ நான் நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் இப்போ லாகின் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, கோர்ஸ் படிக்கிறவங்க நான் லாகின் கொடுத்துருக்கேன். அதில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட் ஸ்டாப் ஆயிரும், இல்லை ஏதாவது தப்பாக போயிடும் அப்படின்னா நான் இங்கே போய் சேஞ்ச் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம் யார் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வரும். ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறப்ப இவங்க இந்த பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கணும். இல்லை ஏதாவது தப்பு நடக்கிறதுனால அந்த இடத்துல இப்போ ஒன் நெகட்டிவ் கீவேர்ட் ஆடட் இந்த இதில் அது யார் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா மோகன டேப்பிங் பர்சர் அன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சேஞ்ச் ஹிஸ்ட்ரி சம்டைம்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தேங்க. இதில் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு இது மட்டும் விட்டுருக்கேன், கன்வர்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நான் காமிச்சேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் எனக்கு வந்து என்ன என்னோட பிளான் என்ன, இந்த லிங்க்கை நான் கொடுத்துறேன் ஆடு கிரியேட் பண்ணுறப்ப இங்கே வந்து இந்த என்கொயரி ஃபார்ம் போட வைக்கிறதா என்னோட கன்வர்ஷன். ஆடு மூலமாக இந்த பேஜுக்கு வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு கன்வர்ஷன். இதுதான் நான் கூகுள்கிட்ட சொல்கிறேன். அப்போ கூகுள்கிட்ட சொல்கிறப்ப இந்த பேஜ் வந்தால் எனக்கு கன்வர்ஷன் நான் சொல்ல மாட்டேன். இந்த பேஜ் ஆடில் கிளிக் பண்ணவே வந்துடுவாங்க. இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அது நம்ம கிரியேட் பண்ணணும். நீங்கள் டெவலப்பர் எப்பவுமே ஒரு வெப்சைட் பண்ணுறப்ப என்கொயரி ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்களா, மெசேஜ் சென்டர் இங்கே ஒன்று கொடுத்து விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் எனக்கு தனி பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க, தேங்க்யூ பேஜ்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லணும். ஸோ அந்த தேங்க்யூ பேஜ் எப்போ வருதோ அப்போதான் ஒரு கோல் அப்படின்னு கூகுள்கிட்ட நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த தேங்க்யூ பேஜ் முன்னாடி எங்கேயுமே தெரியாது, மெனுலாம் தெரியாது. இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கடைசியில் இதை பண்றாங்க பார்த்தீங்களா, அப்போ ரீடைரக்ட் ஆகும். நீங்க நிறைய பக்கம் பாரு, எங்கே என்கொயரி போட்டீங்கனாலும் தேங்க்யூ பேஜுக்கு போகும். அது வந்து ரெண்டு பர்பஸ். நம்மளுக்கும் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு என்கொயரி போட்டோம் அப்படிங்கிற ஒரு அக்னாலஜ்மெண்ட், வெப்சைட் ஓனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை தேங்க்யூ பேஜ் வந்திருக்கு அத்தனை தடவை லீட் வந்திருக்குன்னு கணக்காகும். அதே அந்த தேங்க்யூ பேஜ் எடுத்து கூகுள்கிட்ட சொல்றேன், இந்த பேஜ் வந்ததுன்னா உன்னோட மூலமா வந்ததுன்னா ஒரு கன்வர்ஷன். நானா டைரக்டா போய் கூட போடுவேன், அதே தேங்க்யூ பேஜ் தான், ஆனா அது கணக்கு கூகுள் ஆட் மூலமா வந்திருக்கு நீ ட்ராக் பண்ணிக்கோ. இந்த தேங்க்யூ பேஜ் வந்ததுன்னா ஒரு கன்வர்ஷன் வச்சுக்கோ. இந்த தேங்க்யூ பேஜ் வர வைக்கிறதா உன்னோட வேலை. அதுக்கு தான் நீ பிட்டிங் ஆப்டிமைசேஷன் எல்லாமே நீ பண்ணணும். சும்மா வெப்சைட் கொண்டு வந்து நிறுத்தது உன் வேலை இல்லை. அந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அந்த பேஜுக்கு போக வைக்கிறதா உன் வேலை அப்படிங்கிறத கூகுள்கிட்ட சொன்னதா அதுக்கு கன்வர்ஷன். நம்ம வந்து வாட்ஸ்அப் ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். டவுட் இருக்கா? நான் கன்வர்ஷன் மட்டும் நாளைக்கு காமிக்கிறேன். கன்வர்ஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிச்சிட்டோம்னா கூகுள் ஆட் அதோட முடியும். ஸோ நீங்க வந்து ஒரு கூகுள் ஆட் கிரியேட் பண்றது தான் அடுத்த ஒர்க்கா இருக்கும். அன்னைக்கே பண்ண சொல்லிட்டு ஆட் கிரியேட் பண்ணுங்கன்ட்டு அதுல சென்மையா வந்து ஏதோ ட்ரை பண்ணாங்க, பட் முடியல அப்படின்னு விட்டாங்க. நீங்க வரல அவங்க. நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்ணீங்களா? எந்த இடத்துல கிரியேட் பண்ணீங்க? இங்க இருக்கணும்ல, எந்த கேம்பெயினுக்கு கீழே டிராஃப்ட்ல தான் இருந்துச்சு. பப்ளிஷ் பண்ணிருங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓடிபி அது மாதிரி கேட்கும். அதை எனக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் எஸ் கொடுத்துறேன். ஏன்னா பண்ணாதான் அந்த அனுபவம் மறுபடியும் டிராஃப்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணோம்னா அது பப்ளிஷ் பண்ணிடுறேன். இல்லைம்மா நீங்களும் முடிச்சுன்னா ஒரு ஆட் பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே ஸ்ரேயா லாகின் நான் வாங்கல சார், லாஸ்ட் கிளாஸ் பாதி தான் வந்தேன். உங்களோட இமெயில் ஐடி அனுப்பிச்சு விடுங்க, நான் லாகின் பண்ணேன் கொடுத்துருப்பேன். நான் இப்போ இமெயில் ஐடி இப்போ போட்டு விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இதில் தான் இருக்குங்களா உங்களோட இமெயில் ஐடி? தன்மையை கொடுத்தா சார் உங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க சார் மெயில் ஐடி. கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப் நீங்க ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணினா போதும்.
இந்த மாதிரி நீங்கள் பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இட்ஸ் யூன்னு உங்களுக்கு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இடத்துல கூப்பிட்டு மட்டும் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி 22 பார்த்தீங்களா. ஸோ என்னோட மொபைலில் போய் நான் அதை கொடுத்தோம்னா உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அது மட்டும் நீங்கள் அந்த கன்ஃபார்ம் வந்தது அப்படி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கூப்பிட்டுருங்க டேரக்டாக. இப்போ போய் பாருங்க இவங்க இதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்துடலாம் நீங்கள். ஓகே, தேவையில்லாத ஐடியில் கொஞ்சம் எடுத்து நாளைக்கு வந்து கன்வர்ஷன் காமிச்சிருங்களா.